வாங்க எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இந்த பட்டர் சிக்கனுக்கு முதல்ல நாங்கள் இறைச்சியை ஊற வைப்போம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் சேர்த்து அத்தோட இஞ்சி உள்ளி இடிச்சு வச்சுக்கிறேன். அதில் அரைவாசி சேர்க்கிறேன், அரைவாசி தாளிக்கிறதுக்கு. இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இது அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொள்ளுவோம். எண்ணெய் சூடாகட்டும். ஆகிட்டது. இப்போ ஒரு வெங்காயம் சேர்க்கிறேன். இது பெரிய வெங்காயம். இதை வதக்கி கொள்ளுவோம். இப்போ 3 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். அதை இதோட சேர்க்கிறேன். இதோடு முதல் அரைவாசி ஊற வைக்கிறதுக்கு போட்டுட்டேன் இஞ்சி உள்ளி. இப்போ அரைவாசி இதோட சேர்க்கிறேன். இப்போ தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். கொஞ்சம் வதங்கி 2 டக்கெண்ணெய் அதுக்காக சேர்க்கிறேன். ஏற்கனவே உப்பு இறைச்சியில சேர்த்துருக்குறோம். அப்போ பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் 15 காஜு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து வதக்குவோம். கஜு போட்டால் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு தக்காளி எல்லாம். இப்போ இதை வந்து நல்ல மையா பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். இதை இப்போ ஆற வைப்போம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் உருகட்டும். இப்போ ஊற வச்ச இறைச்சி எடுத்து பொரிச்சு எடுப்போம். இதுல இந்த பட்டர் சேர்த்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும். பட்டர் சிக்கனுக்கு நான் இன்னைக்கு கோழி இறைச்சி எடுத்திருக்கிறேன். எலும்பில்லாத இறைச்சி 800 கிராம். இப்போ 70% பொரிஞ்சிட்டது. இப்போ எடுப்போம். திரும்பவும் நாங்க வந்து கொதிக்க வைக்க போட போறோம். அப்ப 30% வெந்துடும். இப்போ நான் இறைச்சி பொரிச்ச சட்டியிலேயே ஒரு பிரியாணியில சேர்க்கிறேன். அதோட அரைச்சி வச்சுக்கிற விழுது அதையும் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். தேவையான தண்ணியையும் இதில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ உப்பை செக் பண்ணி கொள்ளுங்க. காணாட்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்கள் உரைப்புக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளுங்க. அத்தோடு கரம் மசாலா 1 டீஸ்பூன் அதையும் இதோட சேர்க்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இறைச்சியை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ மூடி போட்டு கொதிக்க விடுவோம். புளிப்பு உரைப்புக்கு இனிப்பு சேர்க்கும் போது இன்னும் சுவையாக இருக்கும். அதற்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். அதோட விட் மில்க் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ வந்து ரிச்சான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிவிட்டது. சூப்பரான, பார்க்கும்போதே நல்ல சூப்பரா இருக்குது. இந்த ஈஸியான ரிச்சான பட்டர் சிக்கன் செய்முறையை நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்ள போகின்றேன். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.